வெல்கம் டு டீடைல் ரிவ்யூ ஆஃப் கோட். வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல 183 மினிட்ஸ் ரன் ஆகிற இந்த மூவில விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மோகன், ஸ்னேகா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி பை சித்தார்த்தா நுனி, எடிட்டிங் பை வெங்கட்ராஜன் அண்ட் மியூசிக் பை யுவன் சங்கர் ராஜா. ஃபர்ஸ்ட் படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னெல்லாம் சொல்லி பார்த்துடலாம். பாசிட்டிவ்ஸோட ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ், டியூவல் கேரக்டர் இருந்தாலுமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான ஒரு ரோல் இருந்துச்சு. ஸோ படத்தை கம்ப்ளீட்டாக விஜயோட ஷோல்டர்ஸில் தாங்கி பிடிச்சி கொண்டு போனனால தான் சாதாரண சீன்ஸை கூட ஒரு பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொண்டு போக முடிஞ்சு. என்னதான் யுவன் சங்கர் ராஜாவை நெகட்டிவ் ரிவ்யூஸ் வச்சு ஆல்ரெடி ரொம்ப ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கியிருந்தாலுமே பட் பிஜிஎம்னு வந்துட்டா யுவன் சங்கர் ராஜா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவுக்கு படம் ஃபுல்லாக எல்லா பிஜிஎம்மே வேற லெவலில் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் அண்ட் ஸ்டன் கோரியோகிராஃபி இந்த படத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும். ஒரு சாதாரண சீனையும் நல்ல ரேசியா, நல்ல அந்த ஸ்கிரீன் பிளேவை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு போக முடியுமோ நல்லா கட்ஸ் பண்ணி கரெக்டான மேக்கிங், கரெக்டான ஃபைட் சீக்வன்சஸ்ன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு லேக் இல்லாமல் இந்த படத்தை கொண்டு போகிறதுக்கு இந்த 3 டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டுமே கண்டிப்பாக உதவி இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்தோட ஷூட்டிங் டைம்ல இருந்த இந்த டிஏஜிங் அப்படிங்கிற வேர்டு ஒரு பேசும் பொருளாக தான் இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக, ரொம்ப கியூரியஸாக இருந்தாங்க எந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு. அண்ட் அகைன் நிறைய கிரிட்டிசிசம்லாம் வந்ததுக்கப்புறம் அந்த டிஏஜிங்கில் நிறைய கரெக்ஷன்ஸ்லாம் அந்த ப்ரொடக்ஷன் டீம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த அவுட்புட் கொடுத்துருக்காங்க. பட் நல்லாவே அதை ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். டிஏஜிங்னு தெரியாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்சஸ், நார்மல் விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரி இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப ஆக்வர்டாக இல்லாமையும் இருந்துச்சு. ஸோ படம் ஃபுல்லாக ரொம்பவே ஒரு தனி பர்சன் தான் அப்படின்னு தெரிகிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் இருந்துச்சு. ஸோ டிஏஜிங் நல்லாவே இதில் ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். படத்தோட நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நெகட்டிவா இந்த படத்தோட அவுடேட்டடான ஸ்டோரி பிளாட் தான். ஒரு ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அவுடேட்டட் பிளாட், ஒரு வேஃபர் லைன் ஸ்டோரியை தான் இன்னைக்கு இருக்கிற ஒரு ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே அமைச்சு அதை தான் நமக்கு இப்போ ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோட சாங்ஸ் ஆல்ரெடி நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ரிலீஸுக்கு முன்னாடியே வாங்கியிருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக யுவன் சங்கர் ராஜாவோட ஒன் ஆஃப் த வீக்கஸ்ட் ஆல்பம்ஸ்ன்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். படத்தில் வர ஸ்பார்க் சாங்கும் மட்டா சாங்குமே ரொம்பவே ஒரு தேவையில்லாத ஒரு இடத்துல தான் அந்த பிளேஸ்மெண்ட் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்காக நல்லா போயிட்டு இருக்கிற ஒரு சீனை டைலூட் பண்ணுற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் அந்த 2 சாங் பிளேஸ்மெண்ட் வச்சது கண்டிப்பாக அது ஒரு மிஸ்மேட்சாக தான் அமைஞ்சதுன்னு தான் சொல்லணும். அந்த 2 சாங்குமே எடுத்திருந்தாலுமே பெரிய எந்த இம்பாக்ட்டுமே படத்துக்கு இருந்திருக்கு. அட் த சேம் டைம் அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாக இந்த படத்தை இன்னும் ட்ரிம் பண்ணியிருந்திருக்கலாம். விஎஃப்எக்ஸ் இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். அதுவும் கிளைமேக்ஸில் இப்போ வர்ற சீன்ஸ்லாம் பார்த்தா விஎஃப்எக்ஸ் அது கண்டிப்பாக விஎஃப்எக்ஸ் தான் தெரிகிற அளவுக்கு தான் இருந்துச்சு. அட் த சேம் டைம் அந்த ஸ்டேடியமாக இருக்கட்டும், ஸ்டேடியம் மேலே நடக்கிற ஃபைட்டாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் படத்தில் ஓரளவுக்கு கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக போயிட்டு இருந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாமே போக ஒரு மாதிரி அன்ரியலிஸ்டிக்காக கிளைமேக்ஸை நோக்கி போகும்போது ரொம்பவே அன்ரியலிஸ்டிக்காக தான் போயிட்டு இருந்துச்சு. அது படத்துக்கு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்துச்சு. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கனால எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் ஈக்குவல் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பே கிடையாது. அது எந்த படத்துலையுமே அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அது மாதிரி தான் அவங்களுக்கு கொடுத்த டயலாக்ஸ் அண்ட் அவங்களுக்கு கொடுத்த சீன்ஸை மட்டும் எல்லாருமே கணக்கச்சிதமாக செஞ்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. படத்தோட ரன் டைம் டெஃபினட்டாக ஒரு நெகட்டிவ் தான். அந்த படத்துக்கு 3 hours and 3 minutes இந்த படம் ரன் ஆகுது. அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி சாங்ஸை கண்டிப்பாக அதை கட் பண்ணியிருந்திருக்கலாம். அட் த சேம் டைம் நிறைய ஃபைட் சீன்ஸை இன்னும் கொஞ்சமே ட்ரிம் டவுன் பண்ணியிருந்திருக்கலாம். அதே மாதிரி அந்த விஎஃப்எக்ஸ் அந்த லாஸ்ட்டு போகிற கிளைமேக்ஸ் ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணி போயிட்டே இருந்துச்சு. அதை கண்டிப்பாக கட் டவுன் பண்ணிட்டு இந்த படம் ஒரு 2 hours 40 minutes and 2 hours 45 minutes இருந்திருந்தா இன்னும் கிறிஸ்பாக இன்னுமே வேற லெவலில் எங்கேஜிங்காக இருந்திருக்குன்னு தான் சொல்லணும். அடுத்து நான் அந்த படத்தோட நெகட்டிவாக பார்த்தது வீக்கான ஒரு வில்லன். ஆக்சுவலாக மோகனோட ஆக்டிங் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்த மாதிரி தெரில. ஒரு ஆவரேஜ் டெம்ப்ளேட் தமிழ் சினிமாவில் பார்த்த ஒரு வில்லன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான வில்லன் இல்லாதனால ஹீரோ என்ன பண்ணாலுமே ஒரு ஆப்போசிட்டில் லைக் இந்த வில்லனால் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அட் த சேம் டைம் இன்னொரு வில்லன் நம்ம படத்தில் யாரை எடுத்துக்க போகிறோங்கிறது ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அந்த கேரக்டர் ரொம்பவே நல்லாவே வடிவமைச்சிருக்காங்கன்னு தான் அப்படி தான் சொல்லணும். சாங்கில் கேமியோ, சீனில் கேமியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில கேமியோவை வச்சுட்டு ஃபேன்ஸை ரொம்பவே எக்ஸைட் பண்ண ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க. அது தியேட்ரிக்கலாக ஃபேன்ஸ் லெவலில் இது கண்டிப்பாக அது உதவி இருக்கும். ஏன்னா எல்லாருமே வேறு லெவலில் எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஏன்னா அது ஸ்பாய்லர்ஸ் இப்போ நான் சொல்லக்கூடாது. ஸோ படம் பார்க்காதவங்களுக்கு அது கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இன்னும் கொடுக்கணும். ஸோ அதனால நான் அதை சொல்லலை. பட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே அதை தியேட்டரில் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணாங்க. எல்லாரும் மாதிரியே தான் ஏஐல விஜயகாந்த் அவர்களை எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எக்ஸைட்டடாக ரொம்ப காத்திருந்தேன். அட் த சேம் டைம் படத்தோட ஓப்பனிங்லேயே அந்த சீனை வச்சு தான் நமக்கு கொண்டு வராங்க. அதில் ஒரு விஷயம் இந்த டெக்னிக்கல் டீம், அந்த ஹோல் டீமே பிரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணது என்னன்னா, அந்த ஏஐ நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய வருது. இது நார்மல் இல்லை அப்படின்னு தெரியுது. அதை சமாளிக்கிற மாதிரியும் ஒரு விஷயத்தை அந்த படத்தில் வச்சிருக்க போய் நமக்கு ஓகே பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிற மாதிரி தான் அது போயிடுச்சு. இல்லை அப்படின்னா நமக்கு அப்பட்டமாக இது நல்லா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணியிருக்கும். ஒரு அவுடேட்டடான ஸ்டோரி, ஓரளவுக்கு எங்கேஜிங்கான ஸ்க்ரீன் பிளே, அங்கங்கே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், ஃபேன்ஸை என்கேஜ் பண்ணுற மாதிரி டயலாக்ஸ் அண்ட் சீன்ஸ், பழைய படத்தோட ரெஃபரன்சஸ், சாங்ஸு, ஃபைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இது ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னராக தான் இதை வெங்கட் பிரபு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு.
இந்த படத்தை கிரிட்டிக்ஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏகப்பட்ட ஃப்ளாஸ் இருக்க தான் செய்யும், நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எல்லாமே இருக்க தான் செய்யும். அட் த சேம் டைம் ஒரு என்டர்டெய்னராக பார்த்தா டெஃபினட்டாக இது ஒரு 3 hours உட்காந்து பார்க்குற ஒரு என்டர்டெய்னராக தான் நம்ம பார்க்க முடியும். அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி நிறைய சீன்ஸை கட் டவுன் பண்ணியிருக்கலாம், சாங்ஸை ட்ரிம் டவுன் பண்ணியிருக்கலாம், இன்னுமே ஒரு பெட்டரான கிறிஸ்பியர் வெர்ஷனை கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த ரிவ்யூ என்னோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டெஃபினட்டாக விசிட் பண்ணி பாருங்கள்.